Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்கள் சத்யா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானில் கமாண்ட் லைன் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட் லைனாக என்ன சொல்லி பார்க்கலாம்னு சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லைன் வந்து கோடிங் நான் எழுதுன்னு வச்சுங்களா. அந்த 10 லைன் கோடிங்கில் எனக்கு ஃபஸ்ட்டு 5 லைன் மட்டும் ரன் ஆகக்கூடாது, அடுத்த 5 லைன் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 5 லைன் மட்டும் நம்ம கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் லைன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஹிண்ட் மாரி நோட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த கமெண்ட் லைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுங்களா. அண்ட் தென் இந்த கமெண்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து 2 டைப்ஸ் இருக்குது வச்சுங்களா. ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட், அண்ட் தென் செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி லைன் கமெண்ட் வச்சுங்களா. சிங்கிள் லைன் கமெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆஸ் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ஆஸ் போட்டோம் அப்படின்னா பர்டிகுலர் ஒரு லைன் மட்டும் நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதான் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் சொல்லுவாங்க. மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னா இங்கே பாருங்க ட்ரிபிள் கோட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் கோட்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. வித்தின் அந்த ட்ரிபிள் கோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை லைன் வேணாலும் கமெண்ட் பண்ணி வச்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி லைன் கமெண்ட் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் போடலாம் சரிங்களா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் கால்குலேஷன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட் டைப் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் வந்து ஆஸ் பட்டன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் லைனில் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப ரன் ஆகாது சரிங்களா. ஸோ அதான் வந்து கமெண்ட் லைன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த ஹெட்டிங் நான் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ அரித்மெட்டிக் கால்குலேஷன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 வேல்யூ நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்கள், A = 5 டைப் பண்ணிக்கிறேன், அண்ட் தென் B = 10 டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ 2 வேரியபிளில் நம்ம 2 வேல்யூ கெட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் சொல்லிட்டு நம்ம இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ C = A + B டைப் பண்ணிக்க சரிங்களா. ஸோ C = A + B அப்படின்னா நம்மளுக்கு 2 வேல்யூ ஆட் ஆகிக்கும். ஸோ ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு சிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிடும் சரிங்களா. ஸோ இப்போ அந்த சிங்கிற வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அடிஷன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆடுன்னு போட்டுக்கிறேன், அண்ட் தென் ஒரு கோலன், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சியோட வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ அதுக்காக நான் கமா போட்டுட்டு அந்த சிங்கிற வேரியபிள் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பாருங்க ரன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த ஃபைல் இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு Alt + Shift + F10 இங்கே ரன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரன் ஆப்ஷன் வரும் சரிங்களா. ஸோ இந்த நம்மளோட ப்ரோக்ராம் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் லைன் இருக்கும். ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாருங்க அவுட்புட் வாங்க அடிஷனில் 15 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா ஏவோட வேல்யூ 5 இருந்தது, பியோட வேல்யூ பண்ண 10 சரிங்களா. டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 15 சொல்லிட்டு ஆன்சர் வரும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம். ஜஸ்ட் பாருங்கள், இந்த C = A + B நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்கள், இப்போ வந்து A - B டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ A - B அப்படிங்கிறப்ப அவுட்புட் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா -5 சொல்லி பிரிண்ட் ஆகும். ஏன்னா 5 - 10 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து -5 சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வரும் சரிங்களா. ஜஸ்ட் நம்ம இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆடுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், சப்ட்ராக்ஷன் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்கள், SVB டைப் பண்ணிக்கிறேன், அண்ட் தென் அந்த சியோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ Alt Shift F10. ஸோ இப்போ கமெண்ட் லைன் நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அவுட்புட் பாருங்கள் நம்மளுக்கு -5 சொல்லி அவுட்புட் வந்திருக்கும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ C = A + B பதிலாக ஜஸ்ட் A × B போட்டுக்கிறேன். அண்ட் தென் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட்டில் ஆட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாருங்கள் நம்ம மல்டிப்ளிகேஷனுக்காக நான் MUL டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ மல்டிப்ளிகேஷன் ஆகி Cயில் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் தென் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சியோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் சரிங்களா. அண்ட் தென் பாருங்கள் நம்ம ஃபைனலாக டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ C = A / B போடுங்க சரிங்களா. ஸோ இப்போ ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் டிவைட் ஆகி நம்மளுக்கு Cயில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அண்ட் தென் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு அந்த சியோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஜஸ்ட்டு நான் ஆட் ரிமூவ் பண்ணிவிட்டு டிவ் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கண்ட்ரோல் S கொடுத்து இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு Alt + Shift + F10 பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரன் ஆப்ஷன் வரும். அதில் கமெண்ட் லைன் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் ரன் ஆகிடும் சரிங்களா. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 50 வரும் சரிங்களா. ஏன்னா 5 × 10 சரிங்களா. நம்மளுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகி நம்மளுக்கு 50 ஆன்சர் வரும். அண்ட் தென் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 0.5 வரும். ஏன்னா 5 நம்ம 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அவுட்புட்டு 0.5 வரும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமாண்ட் லைன் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை பாருங்கள், C = A + B அண்ட் தென் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடிஷனுக்கான ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன், சிங்கிள் லைன் கமாண்ட் சரிங்களா, ஆஸ் போட்டுக்கிறேன். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அடிஷன் டைப் பண்ணிக்கிறேன்.
அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா C ஈக்குவல் A மைனஸ் B அண்ட் தென் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ராக்ஷன் சரிங்களா. ஸோ அதனால் ஒரு ஆஸ் போட்டு நான் சப்ராக்ஷன் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சரிங்களா. ஜஸ்ட் ஒரு ஆஸ் போட்டுக்கிறேன், மல்டிப்ளிகேஷன் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் ஃபைனல் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன், ஜஸ்ட் ஒரு ஆஸ் போட்டுக்கிறேன். ஸோ இல்லை டிவிஷன் டைப் பண்ணிக்கிறேன், டிவிஷன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி வந்து ஒரு ஹிண்ட்டுமே நோட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே ரன் ஆகாது சரிங்களா. இங்கே அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சொல்லி டைப் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஆனால் இந்த லைன் எதுவுமே ரன் ஆகாது, ஏன்னா நம்ம சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறதுனால எதுவுமே நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகாது சரிங்களா. ஜஸ்ட் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ Alt Shift + F10 சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் அந்த அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே பிரிண்ட் ஆகாது சரிங்களா. ஏன்னா நம்ம கமாண்ட் பண்ணி வச்சுக்கிறனால நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகாது சரிங்களா. அண்ட் தென் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா நான் மல்டிலைன் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிலைன் கமாண்ட் அப்படின்னா நம்ம வந்து ட்ரிபிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் எனக்கு வந்து அவுட்புட்டில் ரன் ஆக வேணாம் அப்படின்னா நம்ம வந்து மல்டிப்ளைன் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் மேலே ஜஸ்ட் ஒரு ட்ரிபிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ ட்ரிபிள் கோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் கோட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எங்கே எண்ட் ஆகணுமோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிபிள் கோர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த பிட்வீனில் இருக்கிற இந்த எந்த லைனுமே ரன் ஆகாது சரிங்களா. இப்போ பாருங்கள் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடிஷன் பிரிண்ட் ஆகும், சப்ராக்ஷன் பிரிண்ட் ஆகும். ஆனால் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ரெண்டுமே பிரிண்ட் ஆகாது சரிங்களா. ஏன்னா நம்ம இந்த மல்டிலைன் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ட்ரிபிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிபிள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பிட்வீனில் இருக்கிற எந்த லைனுமே நம்மளுக்கு ரன் ஆகாது சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மல்டிலைன் கமாண்ட். சப்போஸ் நம்மளுக்கு ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த கமாண்ட் நம்ம எடுத்து விட்டுலாம் சரிங்களா. ஸோ இந்த கமாண்ட் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மல்டிப்ளிகேஷன் பிரிண்ட் ஆகும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிவிஷன் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லைன் கமாண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மல்டி லைன் கமாண்ட் சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் கமாண்ட் லைனாக என்ன சொல்லி பார்த்தோம் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.